அடுத்ததாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்து வருகிறோம். மத்திய அரசு மட்டுமில்லாமல் மாநில அரசின் மீதும் விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். முன்கூட்டியே ஈரப்பத தளர்வு அளிக்க மாநில அரசு வலியுறுத்தவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மாநில அரசு மெத்தனமாகவும் இருக்கிறது அப்படின்றத விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். நடப்பாண்டு குறுவை சாகுபடிக்கான கொள்முதலே முடிந்துவிட்டதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விஷயத்துல மத்திய அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது, மாநில அரசு மேலையும் பல்வேறு விஷயங்கள் மெத்தனமாக செயல்படுறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். இரண்டு தினங்களுக்கு முன் நிராகரிச்சிட்டாங்க. அதை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசும் ஒரு காரணம். இதை மத்திய அரசை மட்டுமே குறை சொல்லக்கூடாது. மாநில அரசு நாங்கள் எல்லா மாவட்டத்திலையும் விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்திலலாம், குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். பயிராக இருக்கும் போதே சொல்லியிருந்தோம், நிறைய பருவநிலை மாற்றம் வந்துட்டு மழை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தளர்வு இப்பயே கேட்டுருங்க. கடந்த ஆண்டு நீங்கள் காலந்தாழ்த்தி கேட்டீங்க, இப்பயே மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்சுருங்கன்னோம். மாநில அரசு கொஞ்சம் மெத்தனை போக்காக இருந்துட்டாங்க. அதை முன்னாடியே கோரிக்கை வச்சுருந்தா மத்திய அரசு அந்த அறுவடை பண்ண ஆரம்பித்தோடனே ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை மாநில அரசும் காரணம், மத்திய அரசும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்குது. அந்த ஈரப்பதத்தை உடனே ஆய்வு பண்ணி நிறைய இடங்களில் பார்த்தாங்க, ஈரப்பதம் இருந்துச்சு, அதை கொடுத்துருக்கலாம். அவங்களும் வேணும்னே கொடுக்காம தளர்த்திட்டாங்க. இதை வருங்காலங்கள்லையாவது அடுத்த ஆண்டுகளையாவது காலத்தே மாநில அரசு கோரிக்கை வச்சு மத்திய அரசு பார்த்து உடனடியாக அதை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த ஆண்டு மாதிரி அடுத்த ஆண்டு இருக்கக்கூடாது.